சிம்ம ராசியினரோட உறவு முறிவுகள் பத்தின ஒரு குவிக் அனாலிசிஸ் இது. சூரியனால் ஆளப்படுற இந்த கம்பீரமான சிம்ம ராசிக்காரங்க ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர்றாங்க, அப்புறம் அந்த பிரிவையே எப்படி ஒரு பெரிய சாதனையா மாத்துறாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதா, அவங்களுக்கு சுயமரியாதை தான் எல்லாம். ஆமாங்க, சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது. யாராச்சும் அவங்கள மட்டம் தட்டுறாங்களா, இல்ல 4 பேருக்கு முன்னாடி அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. அந்த உறவுக்கு அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவாங்க. ரெண்டாவதா, அவங்க வெளியில பார்க்க சிங்கமா கர்ஜிச்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா காயப்பட்டிருப்பாங்க. ஒரு பிரேக்கப் அப்போ என்ன சொல்வாங்க தெரியுமா? நான் என்ன கண்ணாடி பொருளா உடைஞ்சு போறதுக்கு, நான் சிங்கண்டா அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்லுவாங்க. ஆனா தனியா இருக்கும்போது அந்த வலியையும் அவமானத்தையும் நினைச்சு ரொம்பவே உடைஞ்சு போவாங்க. ஆனா அவங்களோட தன்மானம் அந்த வலிய வெளிய காட்டவே விடாது. கடைசியா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரிவுங்கிறது ஒரு எண்ட் கார்டு கிடையாது. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த வழியை ஒரு ஃபியூலா மாத்தி தங்களை விட்டு போனவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை எட்டுவாங்க. இதனாலேயே பிரிஞ்ச உறவோட அவங்க மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிம்ம ராசிக்காரருக்கு பிரிவுங்கிறது ஒரு முடிவில்ல, அது அவங்களோட உண்மையான பவரை உலகத்துக்கு காட்டுற ஒரு ஆரம்பம்.